செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோன் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோன் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. எதிரிகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். எதிரிகள் எவ்வளவு, அந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது, எதிரிகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அந்த எதிரிகள் கையிலிருந்து நம்மளை விடுவிப்பார். அந்த எதிரிகளை அழித்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அதான் நம்ம தலையை நிமிர பண்ணுவது, எதிரிகளை அழித்து. எதிரிகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். எதிரிகள் எவ்வளவு அதிகமாக எழும்பினாலும் நமக்கு ஜெயம் கொடுப்பான். அப்போ அந்த எதிரிகள் எழும்பும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரங்கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிற்கு வருகிறார்கள். இதோ அவர்கள் என்கேதி ஆகிய ஆசான் சோ தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்படின்னு ஒரு திரளான ஜனங்கள் இல்லையா, 3 தேசத்து ஜனங்க அவங்க கிட்ட வந்துட்டாங்க. 3 தேசத்து ஜனங்கள் அவருக்கு விரோதம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டான். ஸோ அந்த நாட்களில் அவன் பார்க்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அடுத்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது, இது அப்பொழுது யோசபாத் பயந்து, இல்லையா, அப்பொழுது யோசபாத் பயந்து. ஸோ அந்த நாட்களில் இருந்த வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு எதிரியை கணக்கு பார்க்குவாங்க. அப்படி எதிரியை கணக்கு பார்க்கும்போது ஸோ நமக்கு எதிரியை நம்மளுடைய பலனை விட எதிரியின் பலன் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, 2 நாளாகமும் 25ஆம் அதிகாரம் 5, 6, 7 பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமும் 25, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா, அமத்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவருடைய பிதாக்களின் வம்சங்களின் படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து லக்கம் பார்த்து யுத்தத்துக்கு புறப்படவும், ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்று கண்டார்கள் இஸ்ரவேலிலும். அப்படின்னா இப்போ 3 லட்சம் பேர் இருக்கதை கண்டுபிடிச்சிட்டார் யார், அமத்சியா. அப்போது பார்க்குறாரு, இதை விட என்ன செய்ய முடியாது, இந்த கூட்டத்தோடு போனால் நம்ம எதிரியை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவர் செய்கிற காரியம் என்ன, அப்பொழுது அமத்சியா இஸ்ரவேலில்
1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். இப்போ என்ன செய்வான், அந்த நாட்டில் இருந்த வழக்கம் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளை பார்ப்பாங்க, நம்ம பலன் என்னவாக இருக்குது, எதிரியை விட குறைவாக இருக்குது. அப்போ என்ன செய்வான், பக்கத்தில் இருந்த ஆட்களை என்ன செய்வான்னா கூட்டிக்குவான், பக்கத்தில் இருந்த ஆட்களை கூட்டிக்குவான். இதை தான் யோசுவாவின் காலத்திலும் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த யோசுவா 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா இதே கருத்தை தான் அப்பவும் செய்வாங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா பிடித்து செய்தபடி செய்ததையும் அதோனி செய்த கேள்விப்பட்ட போது ஒன்றை போல் பெரிய பட்டணமோ ஆயை பார்க்கலும் இருந்தபடியினாலும் எல்லாரும் இருந்தபடியினாலும் பயந்தான். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் அப்படின்னா இத்தனை ராஜாக்களை என்ன செய்கிறான், கூட்டிக்கிட்டு தான் யுத்தத்துக்கு போகிறான் கிபியோனியருக்கு மேலே. ஏன்னாக்க இந்த கிபியோனியர் பலன் எப்படி இருக்குப்போ, இஸ்ரவேலை சேர்ந்ததுனால பலமாக இருக்குது. அப்போ அந்த நாட்டுடைய வழக்கமே என்ன, இவங்க பலத்தை பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பலத்தை பார்க்கும்போது ஸோ இவங்க பலத்தை விட எதிரியின் பலன் அதிகமாக இருக்குமானா என்ன செய்வான், பக்கத்தில் கொஞ்சம் பேரை கூட்டிக்குவான், பக்கத்தில் கொஞ்சம் பேரை கூட்டிக்குவான். இது இஸ்ரவேலின் காலத்திலும் இருந்துச்சு, மற்ற ஜனங்க காலத்திலும் இருந்துச்சு. இப்போ அதோனிசேதேக்கும் அதை தான் செய்கிறான், அமத்சியாவும் அதை தான் செய்கிறான். அப்போ எல்லாருக்குமே அதுதான் வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வழக்கங்களுக்கு மாறாக ஒன்று அந்த யோசபாத் அந்த பண்ணி கவனிக்கிறது. அப்போ ஒரு நெருக்கங்கள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு எதிர்ப்புகள் கிளம்பும்போது, இப்போ அந்த நாட்கள் வழக்கம் என்ன, சரி உங்கள்கிட்ட ஆள் கம்மியாக இருக்கா, நமக்கு பலன் கம்மியாக இருக்குது, அப்போ என்ன செய்யலாம், பக்கத்தில் வந்து 1,00,000 பேரை கூப்பிட்டுக்கலாம், 2,00,000 பேரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுக்குவாங்க. இது அந்த நாட்களுடைய வழக்கம். ஆனால் யோசபாத் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவன் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும், இதுதான் தேவன் எதிர்பார்க்க ஒரு பெரிய காரியம். அதாவது ஒரு நெருக்கடிகள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒன்று நீ மனித உதவிகளையும் என்ன செய்யலாம், நாடலாம். மனுஷனுடைய ஒத்தாசைகளையும் நீ நாடலாம். சரி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு துணையாக வாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னா இப்படி கேட்கலாம். ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்தையும் நம்ம நாடலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, மனுஷனுடைய உதவியை கேட்கறத விட யாருடைய உதவியை நாடணும், தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும் என்பது தான் தேவனுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அப்போ எந்த ஒரு நெருக்கடிகள் வந்தாலும், அது மனுஷரால் வந்தாலும் சத்துருவினால் வந்தாலும், நம்ம அந்த காரியத்தில் நம்ம சந்திக்கிற இல்லை நம்ம தாக்க நினைக்கிற அந்த காரியத்திலேருந்து ஒரு ஜெயத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னென்னா, ஒரு நெருக்கடிகள் வரும்போது நம்ம எங்கே போய் விழுந்துடணும், தேவ சமூகத்தில் போய் விழுந்துடணும், தேவ சமூகத்தை நம்ம நாடிடணும், தேவ சமூகத்தை நம்ம தேடினோம். அப்படி தேவ சமூகத்தை ஒரு மனுஷன் நாடும்போது அவனுக்கு எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய கொடுக்குறான்னா, ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறான். அது எதிரிகள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவு பலசாலிகளாக, 2 பேரை தேடவனை காட்டுறேன், தேடாத ஒரு ஆளையும் காட்டுறேன். கர்த்தருக்கு எப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு மேலே கோபம் வருது, அதனால் அவனுடைய பாதிப்பு எப்படி இருக்குது என்பதையும் காட்டுறேன். 2 பேரை 3 பேரை சொல்லி சீக்கிரமாக முடிச்சிடுறேன். அப்போ முதல் யோசபாத்தை பார்க்குறோம் இல்லையா, ஒரு நெருக்கடி வந்துச்சு. ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது, எதிரிகள் எழும்பும்போது அவர் நேராக எங்கே போய் விழுந்துட்டார், தேவ சமூகத்தில் போய் விழுந்தார். அப்போ தேவ சமூகத்தில் விழுந்த ஆண்டவர், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள என்னால் முடியல அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்த உடனே நமக்கு தெரிஞ்ச பகுதி இல்லையா, நம்ம பெராக்காக போகுது 3 நாட்கள் எதிரிகள் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிய பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா தேவன் அந்த யோசபாத்துக்கு கொடுத்தார். அப்போது ஒரு மனித நெருக்கடிகள் வரும்போது நாம் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் விழுந்துடணும். அவ்வளோதான்.
எந்த மனுஷனுடைய முகத்தை அதெல்லாம் அப்புறம் இல்லையா, மனுஷனுடைய உதவிகள் தேவைன்னா பிறகு. ஆனால் முதல்ல எங்கே போய் விழுந்தணும்? தேவ சமூகத்தில் போய் என்ன செஞ்சிடணும்? விழுந்தணும். இதை தான் 2 நாளாகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆசாவும் செய்கிறார். 2 நாளாகமும் 14வது அதிகாரத்தில் ஆசாவும் அதை தான் செய்கிறார். 7வது வசனத்தை வந்து பாருங்க. அவன் அடுத்த வசனம், பிடிக்கிற இருந்தது. மொத்தம் 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் தொடர்ந்து சாலிகள் அவர்களுக்கு அந்த யூதாவுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா, அப்போது இவனை விட அவன் 2 மடங்கு 1 மடங்கு என்னவா இருக்கிறான். இவன் 5 லட்சம் பேர், அவன் 10 லட்சம் பேர் இருக்கிறான். 10 லட்சம் பேரோட சேரா எழும்பி வந்து புறப்பட்டு வந்தான். அப்பொழுது ஆசா புறப்பட்டான் என்னும் நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படின்றார் இல்லையா. இப்போ ஒரு நெருக்கம் வந்துடுச்சு. இப்போ இவங்ககிட்ட பார்க்குறான் 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ பார்க்குறாங்க? 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 300 ரதங்கள் இருக்குது, ஒரு பெரிய சேனை இருக்குது. அப்போ அவனால் பார்க்க முடியுது. என்ன முடியுதுன்னா, நம்மளை என்ன செய்ய முடியாது, இவனை மேற்கொள்ள நம்மளால் முடியாது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? அப்போ அவன் என்ன செஞ்சுருக்கலாம்? ஆசை என்ன பண்ணியிருக்கலாம்? டக்குன்னு பக்கத்து இஸ்ரவேல் என்ன பண்ணுங்க, ஒரு 2 லட்சம் பேர் கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். 1 லட்சம் பேருக்கு வேண்டாங்க, 2 லட்சம் பேர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அந்த நாட்களில் யோசை வாங்க ஆகாப் ராஜாவாக இருக்கிறான். நான் சொன்னால் என்ன செய்வான்? ஈஸியாக ஆட்களை அனுப்பிடுவான். ஆனால் அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்யவே இல்லைன்னா, ஆட்களை தேடவே இல்லை. இன்னும் தான் நம்ம 2 நாள் 20 வாசிக்கும் கவனிக்கும் போது 19ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்துலேயும் இந்த யோசபாத்து ஆகாப்புக்கு சப்போர்ட்டாக போகிறாரு. ஆகாப்புக்கு சப்போர்ட்டாக போகிறார். 2 பேரும் சம்பந்திங்க. யார்? யோசபாத் ஆகாப்பும் சம்பந்திங்க. ஏன்னா யோதாமுக்கு ஆசா ஆகாப்புடைய மகளை தான் திருமணம் பண்ணி வைக்கிறான். அப்போ 2 பேரும் சம்மதிகள். அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்னா, ஈஸியாக இவன் கேட்டிருந்தா யாரை கூப்பிட்டு அனுப்பியிருப்பான்? ஆகாப்பு பல லட்சம் பேர் கூட என்ன பண்ணியிருக்கலாம்? வந்திருக்கலாம். ஜனங்களோட கூட என்ன செஞ்சிருக்கலாம்? வந்திருக்கலாம். அவனுடைய மகன் யோதாம் அவன் வந்திருக்கலாம். இப்படி நிறைய சப்போர்ட் என்ன செய்யுது? அவனுக்கு இருந்திருக்குது. ஆனால் எத்தனை பேர் உதவி செய்யறதுக்கு எனக்கு ஆட்களாக இருந்தாலும் நான் ஒரே ஒரு முடிவெடுத்துல யோசபாத்து, எவ்வளோ பேர் எனக்கு உதவி செய்ய ஆள் இருந்தாலும், சொந்த பந்தங்கள் ஏராளமாக இருந்தாலும், ஏன்னா சம்மந்தி கணக்கு. அப்போ சம்மந்தி கணக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருவான்? வந்துடுவான் இல்லையா. ஆகா மறிச்சிட்டான். ஆகா மகன் இப்போ யோராம் என்னவா இருக்கிறான்? யோதாம் என்னவா இருக்கிறான்னா இப்போ ராஜாவாக இருக்கிறான். அந்த யோராமே வந்துட்டு மோவாப்போடு யுத்தம் பண்ண போகும்போது இவனை கூப்பிட்டு போகிறான். யாரை கூப்பிட்டு போகிறான்? யோசபாத்தை கூப்பிட்டு போகிறான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அவனை கூட்டிகிட்டு போகிறான் இல்லையா. ஆனால் அதே காலத்தில் இப்போ இவன் யுத்தத்துக்கு வந்து என்ன செஞ்சுருக்கலாம்? சரிப்பா, நான் உனக்கு யுத்தத்துக்கு வந்தல, நீ என்ன பண்ணு, எங்களோட யுத்தத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் சொல்கிறான், நான் வேணா உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, எனக்கு உன்னுடைய உதவியை வச்சு நான் என்ன செய்ய முடியாது, நான் எதிரியை மேற்கொள்ள முடியாது. அப்போ ஒரு மனித உதவியை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, எதிரியை மேற்கொள்ள முடியாது என்பதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடனா ஆழமாய் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேர் நம்ம உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் கூட அவங்க உதவியை வேணாம் நம்ம சொல்ல வேணாம், இருக்கட்டும், ஆனால் எனக்கு முதல் யார் உதவி செய்யணும்? தேவன் எனக்கு உதவி செய்யணும். அப்போ தேவ உதவி எத்தனையோ பேர் ஆகாபு யோசபாத்துக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இருந்தாலும் அவர் எதை தேடவே இல்லை, அந்த மனிதனுடைய உதவியை தேடவே இல்லை. அவர் நேராக தேவ சொந்த விழுந்தார். அதே தான் இப்போ ஆசாவ ராஜாவும் செய்கிறார். ஆசா ராஜாவும் அதை தான் செய்கிறார். என்ன செய்கிறார்? நேராக தேவ சமத்தை விழுந்துட்டார். ஐயா, அவர் சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை 2 நாளாகம் 14 என்ன சொல்கிறாரு? அப்பொழுது ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா, என் பலத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியாது, எதிரியை ஜெயிச்சிட முடியாது. என் பலவீனத்தை வச்சு நான் எதிரிகிட்ட தோற்று போகவும் முடியாது. என் பலத்தை வச்சு எதிரியை ஜெயிக்கவும் முடியாது. என் பலவீனத்தை வச்சு எதிரிக்கிட்ட நான் தோற்று போக முடியாது. ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா, எதிரி பலவானாக இருந்தாலும் நான் பலவீனனாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சிருவீங்க? எனக்கு உதவி செஞ்சிருவீங்க. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா எதிரி எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் என்னால் என்ன செஞ்சிட முடியும்?
என்னால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு அருமையான ஜெபத்தை யார் எடுக்கிறார்னா ஆசாராஜா எடுக்கிறார். இந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடைக்குது பாருங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியா ஓடி போனார்கள். கடைசி வார்த்தை, அருமையான வார்த்தை, எத்தியோப்பிய திரும்பவும் பலன் கொள்ளாதபடிக்கு ஆக்கிட்டார். அப்போ திரும்ப என்ன செய்யவே முடியாது. ஆசா உயிரோடு இருக்கிற வரைக்கும் திரும்ப எத்தியோப்பியா என்ன செய்யவே முடியாது, எழும்ப முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டார்னா முறியடிச்சிட்டார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஜெயத்தை எப்படி அவருக்கு கிடைச்சிச்சுன்னா தேவ சமூகத்தை அவர் என்ன செஞ்சிட்டார், நாடிட்டார். அப்போ யோசபாத்தை பார்க்குறோம், அந்த பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்துக்கு போனார், கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டார். அதே போல் ஆசாராஜாவை பார்க்குறோம், அந்த பிரச்சனைகள் வரும்போது தேவ சமூகத்துக்கு போனார், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இதே ஆசா 16வது அதிகாரத்தில் 1-2 அந்த அதிகாரம் முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே காரியத்தை இப்போது ஆசா ராஜாவுக்கு விரோதமாக அசிரியர் எழும்புவான். அசிரியர் என்ன செய்வான், எழும்புவான். அந்த அசிரியன் பாசா எழும்புவான். இஸ்ரவேல் ராஜா பாசா எழும்புவான். இந்த பாசா எழும்பும்போது இவன் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, 14ஆம் அதிகாரத்தில் எத்தியோப்பியா 10 லட்சம் பேர் வந்தபோது யாரை தேடினான், ஆண்டவரை தேடனா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து திரும்பவும் எதிரியே எழும்பாத அளவுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போது பெரிய சேனையெல்லாம் இல்லை, இஸ்ரவேல் ஒன்று தான். அந்த பாஷா எழும்பி இருக்கிறான். அந்த பாஷா எழும்பும் போது என்ன செஞ்சுருக்கணும், பாஷா என்ன பண்ணியிருக்கணும், ஏற்கனவே உனக்கு தேவசோ பழக்கம் இருக்குல்ல, உனக்கு ஏற்கனவே தேவ சமூகத்துக்கு போய் பழக்கம் இருக்குல்ல, அப்போ என்ன செஞ்சுருக்கணும், நேராக தேவ சமூகத்தை விழுந்தால் பாசம் அவரே என்ன பண்ணியிருப்பார், துரத்தி விட்டு இருப்பார். அதை தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்ல, இப்போ பாசா எழும்பும்போது இவன் ஆண்டவரை தேடலை, அசீரியாவுக்கு என்ன செய்கிறான், காசை கொடுத்தா அசீரியா கிட்ட ஆளை கொட்டுட்டான். யார், ஆசா ராஜா காசை கொடுத்தா அசீரியங்கிட்ட என்ன பண்ணிட்டான், ஆளை கொட்டான். அப்படியோ இவன் யாருடைய உதவியை நாடிட்டான், மனுஷனுடைய உதவியை நாடிட்டான். அப்பொழுது ஆசா தன் ஊழிய ஆலயத்திலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளையும் பொன்னையும் எடுத்து அனுப்பி எனக்கு உமக்கும் அப்படின்னா ஒரு உடன்படிக்கை இருக்க, நீ வந்து என்ன பண்ணுங்க, இந்த பாசவை துரத்தி விடுங்க அப்படின்னா வந்து பாசை துரத்தி விட்டோமா. ஆனால் கீழே கர்த்தர் சொல்லுவார், 10ஆம் வசனமா, 10-11 10-11 ஆசா அதே தான். அதுக்கு முடிக்கிற வசனம், அதுக்கு முடிக்கிற வசத்து, அக்காலத்திலே ஞான, எத்தனை வசனம், 7ஆம் வசனம், 16:7 அக்காலத்திலே ஞான திஷ்டிக்காரனாகிய அனானி ஆசாவிடத்தில் வந்து ஆசாவை நோக்கி, நீ உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உன் கைக்கு தப்பி போயிட்டு. ஏன்னா ஏராளமாக இருந்த இந்த எத்தியோப்பியர்கிட்ட வரும்போது நீ ஆண்டவரை தேடும்போது எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாரு. ஆனால் இப்போது நீ யாரை தேடி ஆரம்பிச்சிட்ட, ஒரு மனுஷனுடைய உதவியை தேட ஆரம்பிச்சிட்டியப்பா, ஒரு மனுஷனை சார்ந்து கொண்டுட்டியே. நீ யாரை சார்ந்துக்கல, கர்த்தரை சார்ந்து வாழாமல் மனுஷனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு தேவன் இந்த ஆசா ராஜா அவங்களை என்ன செய்கிறாருன்னா கோபம் கொண்டுறார். அப்போ எப்போ தேவனுக்கு கோபம், பெரிய பாவம் பண்ணால் மட்டும் தேவனுக்கு கோபம் வர்றதில்ல, பெரிய பெரிய தப்பு பண்ணால் மட்டும் தேவனுக்கு கோபம் வர்றதில்ல. எப்பவும் தேவனுக்கு கோபம் வருது, ஒரு தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய காரியத்தில் தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனுஷர்களை சார்ந்து கொண்டாலே தேவனுக்கு என்ன வருது, தேவனுக்கு கோபம் வருது. அந்த கோபம் என்ன செய்யுது, இப்போ ஆசாவுக்கு சொன்ன உடனே அப்போ அடுத்த வசனம் ஆசாவுக்கு சொல்கிறார் பாருங்க, அது நிமித்தம் ஆசை இல்லை, அதுக்கு முடிக்கிற வசனம் சேர்த்து, இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு கர்த்தருடைய கண்கள் உணாவிக் கொண்டிருக்கு. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, எப்பா உனக்கு உதவி செய்வதற்கு கத்த என்ன சுற்றி சுற்றி வராருப்பா. ஆண்டவன் என்ன செய்யறாரு, உலகம் எங்கே சுற்றின்னு வருது, கர்த்தரோட பார்த்துனே இருக்கிறாரு. உனக்கு எப்போ உதவி தேவைப்படுது, உனக்கு எப்போ ஒத்தாசை தேவைப்படுது, உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணலாம், உனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணலாம், உனக்கு எப்போ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு என்ன செஞ்சுட்டே இருக்குது, சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது, சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கிறாரு. எதுக்கு,
உனக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ நீ கூப்பிட்ட உடனே உனக்கு வந்து உதவி செய்வதற்கு என்னவா இருக்கிறாரு? அவர் ரெடியாக இருக்கிறாரு. அவர் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ கூப்பிட்டா போதும், அவர் என்ன செஞ்சிருவார்? அவர் உனக்கு உதவிக்கு வந்துடுவார். ஆனால் நீ அவரை கூப்பிடாம நீ மனுஷனை கூப்பிட்டியாப்பா. அதனால் இது முதற்கொண்டு உனக்கு என்ன செய்யும்? யுத்தங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்றார். ஆகையால் இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் என்ன செய்யும்? உனக்கு யுத்தங்கள் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஏன் பிரச்சனைகள் வருது? அப்போ அந்த பிரச்சனை வரும்போது நம்ம கர்த்தரை சார்ந்து கூட பிரச்சனையே வராத அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? திரும்ப அந்த பிரச்சனை எழும்பாத அளவுக்கு எத்தியோ பையனா அடக்கி போட்டார். ஆனால் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் ஒரு மனுஷனை சார்ந்து கொண்டதுனால இதுக்கு மேலே நீ நிறைய பிரச்சனையை சந்திப்பேன்றார். அப்போ பிரச்சனையை சந்திக்கிறதும் பிரச்சனையே இல்லாமல் வாடுறதும் எங்கே தான் இருக்குது? கர்த்தர் நம்ம பார்க்குறார் இல்லையா? ஒரு பிரச்சனைகள் வரும்போது தேவனை சார்ந்து ஐயா நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்ய எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க உதவி நான் நாடலை, பட் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் தேவ சமூகத்துக்கு போயிட்டோன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை திரும்ப அந்த பிரச்சனை வராத அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார்? சுப மண்ணோட மண்ணாக்கி போடுறார், ஒன்றுமில்லமாக்கி போட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை சார்ந்துக்காம ஒரு மனுஷனை சார்ந்து கொண்ட போது அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு மேலே நீ நிறைய பிரச்சனையை சந்திக்க போற அப்படின்றார். அப்போ ஏன் நிறைய பிரச்சனை சந்திக்க போறாரு? கொஞ்சம் முன்னே ஆண்டவரை தேடணும்ல, கொஞ்சம் முன்னே பிரச்சனை வரும்போது ஆண்டவர் தேடணும்ல. அப்போ இப்போ பிரச்சனை ஆண்டவர் தேடினதான் என்ன வந்திருக்கும்? ஈஸியாக ஒரு ஜெயத்தை கொடுத்துருப்பாரு, பிரச்சனையே இல்லாமல் முடிச்சிருப்பாரு, கஷ்டமே இல்லாமல் வெற்றியை கொடுத்துட்டுப்பாரு, போராட்டமே இல்லாமல் ஜெயம் கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய சாதாரண ஒரு எளிமையாக ஒரு வெற்றி பெற்று போகிறத விட்டுட்டு நீ ஏன் பிரச்சனை நீயே சம்பாதிச்சுக்கிறேன்ற. அப்போ எப்போ நம்ம பிரச்சனை நம்மளே சம்பாதிச்சுக்கிறோம்? ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு ஆண்டவரை சார்ந்துக்கிறத விட்டுட்டு மனுஷனை தேடி மனுஷனை சார்ந்து கொள்ளும் போது என்ன உண்டாகுது? தேவனுக்கு ஒரு எரிச்சல் வருது, தேவனுக்கு கோபம் வருது. அந்த தேவ கோபம் திரும்ப இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கிளப்பி விடுது. இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கிளப்பி விடும். அப்போ இருக்கிற பிரச்சனையை அடக்கிறதுக்கும் அவரால் முடியும், இல்லாத பிரச்சனையை கிளப்பி விடவும் அவரால் முடியும். இருக்கிற பிரச்சனையை அடக்கமும் அவரால் முடியும், இல்லாத பிரச்சனை கிளப்பும் அவரால் முடியும். இதை ரெண்டும் எதை வச்சிருக்குன்னா நம்ம இன்னைக்கு யாரை சார்ந்து வாழ விரும்புகிறோம்? யாரை சார்ந்து? இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் போகணும்னா கர்த்தரை சார்ந்துக்கோ, இல்லாத பிரச்சனை எழுமணுன்னா மனுஷனை சார்ந்துக்கோ. நீ யாரை சார்ந்துக்கிறோமோ, நாம் யாரை சார்ந்து கொள்கிறோமோ அதை வச்சு தான் பிரச்சனையே இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறதும் இல்லை பிரச்சனை அதிக பிரச்சனைகளோடு கூட நம்ம சந்திக்க வைக்கிறதும் எதை வச்சிருக்கு? நாம் சார்ந்து கொள்ளுகிற விதம். நாம் சார்ந்து கொள்ளுகிற விதம். எதிரிகள் எவ்வளோ 10 லட்சம் பேர் வந்தான், ஒன்றும் இடமாக்கிட்டாரு, திரும்ப எழும்பாத அளவுக்கு ஆக்கிட்டார். 3 தேசத்துக்கான வந்தான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு, திரும்ப எழும்பாத அளவுக்கு ஆக்கிட்டாரு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒருத்தன் பாசா ஒருத்தன் வந்தான், அவனை கற்றுக்கொள்றதுக்கு நீ மனுஷனை சார்ந்து கொண்டதுனால கத்த இதுக்கு மேலே நிறைய பிரச்சனையை சந்திக்க போனிட்டார். நிறைய பிரச்சனையை சந்திக்க. இதை தான் எரேமியா சொல்லிட்டான். எரேமியா 17 எரேமியா 17 18 1 2 3 மனுஷனை சார்ந்து கொள்ளும் மனுஷனை நம்புகிற மனுஷன் கர்த்தரோட சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? எரேமியா 18 1 2 3 எரேமியா 18 எரேமியாவில் சொல்கிறார் இல்லையா? மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு மாம்சமனதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றார் இல்லையா? மனுஷனை விட்டு தேவனை விட்டு விலகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் அப்படின்றார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து எரேமியா 17:5 எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகு. அப்போது ஏன் கர்த்தர் இந்த கோபப்படுறாருன்னா, என்னைக்காம தேவன் மேலே நம்பிக்கை விட்டுட்டு தேவனை சாராமல் மனுஷனை சார்ந்துக்கிறானோ அவன் என்ன சொல்கிறாருன்னா அவன் என்னை விட்டு விலகிட்டான்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம நினைக்கிறோம் மனுஷனை சாதாரண ஒரு மனுஷனை நம்புறத நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் பரலோகம் அதை எப்படி பார்க்குதுன்னா அவன் மனுஷன் நம்பிக்கை வைக்கலப்பா, அவன் என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான்? என்னை விட்டு அவன் விலகி. அழகாக சொல்கிற அந்த வசனத்தை 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நம்பிக்கை வைத்து புயபலமாக்கி கொண்டு. அப்போது மனுஷனை கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் தேவ சமூகத்துக்கு போகாமல் ஒரு மனுஷன் இடத்துல போகிறது என்ன பார்க்குறாரு? அவன் என்னை விட்டு விலகிட்டான்றாரு.
அவன் என்னை விட்டு என்ன பண்ணிட்டான்? விலகிட்டான். அப்படி என்னை விட்டு அவன் விலகினதுனால அவனை என்ன செய்கிறேன்? அவனை நான் சபிக்கிறேன்றார். அவனை என்ன செய்கிறேன்? சபிக்கிறேன். அப்போ அந்த சாபம் என்ன செய்யுது? பலவிதமான பிரச்சனையை கொண்டு வருது. அந்த சாபம் என்ன செய்யுது? பலவிதமான, சாதாரண பிரச்சனை இல்லை, பலவிதமான பிரச்சனையை கொண்டு வருது. அப்போ அந்த பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா, இருக்கிற பிரச்சனை திரும்ப எழும்பாத அளவுக்கு அடங்கி போகணும்னு சொன்னால் ஒன்னே ஒன்று செய். தேவனை சார்ந்து கொண்டு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரை சார்ந்தோடு கத்தரை பிடிச்சிக்கிட்டோன்னா எல்லா பிரச்சனை கத்தை ஒன்றுமில்லமாக்கி போட்டு நம்மளை எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா மிகுந்த ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறாரு. தலையை நிமிர பண்ணி கத்தமனை என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்ணபடி சோம் பண்ணலாங்களா? கண்ணபடி சோம் பண்ணலாமா? கண்ணபடி சோம் பண்ணுமா? தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தை நம்ம நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நாங்கள் தேவ சமூகத்தை தேடாமல், ஆண்டவரை நம்பாமல், ஒருவேளை நாங்கள் மனுஷரை சார்ந்து கொண்டிருந்தா எங்களை மன்னிங்க சுவாமி. மாம்சமானவர்கள் ஒருவேளை நாங்கள் தவறி மனுஷர்கள் உதவியை நாடிட்டு இருக்கலாம். அந்த ஆசாவை போல மனுஷ உதவியை தேடிட்டு இருக்கலாம். இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களால நான் ஜெயிச்சிருவேன்னு சில மனுஷர்களை நம்பியிருக்கலாம். இல்லை என்னுடைய திறமையை நான் நம்பியிருக்கலாம். இது உம்மை விட்டு விலக வைக்குதுன்னா அப்பேற்பட்ட காரியம் வேண்டாப்பா. இனி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உண்மையே நாங்கள் சார்ந்து கொண்டு உமக்குள்ளே நாங்கள் நிற்க, உண்மையே நாங்கள் பிடித்து கொண்டு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் அந்த சத்துருக்களை எல்லாம் நீ திரும்ப எழும்பாத அளவுக்கு அடக்கி போடுகிறவரா நீ இருக்கிறபடினால கத்தந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், உம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் இறங்கி ஒரு பெரிய காரியங்களுக்கு செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கு விரோதமாக எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த கோணத்தில், எந்த விஷயத்தில் சத்துருக்கள் எழும்பினாலும், மனிதர்கள் எழும்பினாலும் நாங்கள் உண்மையே சார்ந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து கிடக்க, ஆண்டவரே உம்முடைய துணையை நாடி, உம்முடைய உதவியை நாடி, உம்மை சார்ந்து கொண்டு உம்மை பிடித்து கொண்டு நிற்க இந்த காலை வேளையில் எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். அப்படி எத்தனை பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நாடி உமக்காக அர்ப்பணித்து நிற்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் எதிரிகளை அடக்கி போட்டு திரும்ப எழும்பாத அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்கும்படி, சபையை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். சபைக்கு விரோதமாக எழும்புற, சபை மக்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சத்துருக்களையும் அன்றைக்கி எத்தியோப்பியனை திரும்ப பலன் கொள்ளாத அளவுக்கு அடக்கி போட்ட தேவன், அழிச்சு போட்ட தேவன், திரும்ப பலன் கொள்ளாத அளவுக்கு அந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் முறியடித்து போட வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றிடும், நாமத்தை மையப்படுத்தும். உங்கள் தலைமையில கை வச்சவங்க சின்ன ஜெபம் பண்ணிடுறேன். பரிசுத்த தேவ கிருபைக்கு உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற அத்தனை விதமான சத்துருவையும் இந்த காலை வேளையில் கர்த்தர் முற்றும் அழித்து நிர்மூலமாக்கி போட்டு திரும்பவும் அப்படிப்பட்ட சத்துருக்கள் ஒரு காலத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாத அளவுக்கு பரலோகத்தின் தேவன் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். சட்டையின் மறைவுக்குள்ள வச்சு பார்த்துக்கோங்க, நடத்துங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. எதிரிகளை எல்லாம் அட்டைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டுருங்க. தேவக்கரை மட்டும் உங்களுடைய பிள்ளைகளை கூட இருக்கட்டும். ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்து கொள்ளும், நடத்தும், ஆளுகை செய்யும். பெரிய காரியங்களை கத்த செஞ்சு எத்தியோப்பியன் திரும்ப பலன் கொள்ளாததே போல சத்துரு திரும்ப பலன் கொள்ளாத அளவுக்கு நீர் ஆக்கி ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற உன்னதமான கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்தி காத்து நடத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.